நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு அடுத்த இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பிரதானமான ஒரு அம்சம் என்று சுட்டிக்காட்டத்தக்க விஷயம் எது? அடுத்த யுத்தமா எதை சொல்லலாம்? நிறைய யுத்தங்கள் நடந்திருக்குது. அதாவது மக்கா ஹைலைட் ஆகிற மாதிரி இன்னொரு ஹைலைட்டா பண்ணப்பட்டு சொல்ல முடிந்த ஒரு யுத்தம் எது? மக்கா வெற்றி. ஆரம்பம் இது, அடுத்தது முடிவு அது மக்கா வெற்றி. அதுக்கு இந்த ரெண்டு, இதனுடைய ஆரம்பம் அதனுடைய அது முடிவு என்று சொல்லத்தக்க விஷயம் எது? மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா. மக்கா வெற்றி எப்பொழுது நடக்குது? மக்கா வெற்றி எப்படி நடக்குது? இப்ப அப்படி கேட்டாலே உங்களுக்கு வழங்கி ரமலான் தான் தலைப்பு தானே. எதுல? ரமலான்ல தான் என்ன செய்யுது? மக்கா வெற்றியும் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இது இந்த செய்தி வந்து தெளிவாக, அதாவது சஹீஹுல் புகாரில வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவுக்கு ரமலானில் கிளம்புறாங்க. ரமலான்ல என்ன செய்யறாங்க? கிளம்புறாங்க. கிளம்பி மக்கா மதீனால இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் கதீத் என்ற இடம். என்ன இடம்? கதீத் அப்படி என்ற இடம் வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை வரவழைத்து மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க நோன்பை விட்டார்கள். தண்ணீரை ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்க்கிற அளவுக்கு நோன்பு அதை என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட்டார்கள். அப்படின்னா என்னன்னு சொன்னால், இது நோன்பு மாதத்துல தான் இந்த மக்கா வெற்றி என்றது என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்குது. ஒரு பிரயாணி விரும்பினா என்ன செய்யலாம்? நோன்பு விடலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சாமன் நபியு அஃப்தர், நபியர்கள் நோன்பும் பிடித்திருக்கிறார்கள், நோன்பை விட்டும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அதனால நான் நோன்பு விரும்பினா என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். விரும்பினா என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். நோன்பு பிடிச்சதுக்காண்டி கூலி அதிகமும் இல்லை, நோன்பு விட்டதுக்காண்டி குற்றம் அதிகமும், குற்றம் என்பதும் என்னது இல்லை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்காக கிளம்புகிற நேரத்தில் சஹீஹுல் புகாரில வர செய்தி, கதீத் என்ற இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட்டார்கள். ஆனா நோன்பாளியாகத்தான் என்ன செஞ்சாங்க? மதீனால இருந்து வெளியாகினார்கள். ஆனா நோன்பை என்ன செய்யறாங்க? மக்கள் பார்க்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ரைட். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சியும் காட்டிக்கிறாங்க, பிரயாணத்துல நோன்பை விட்டும் என்ன செய்ய காட்டியிருக்கிறார். விரும்பினோ பிடிக்கலாம், விரும்பினர் என்ன செய்யலாம்? விடலாம் என்பதுதான் அதுக்கான செய்தி. இப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தம் எப்ப நடக்குது? ரமலானுடைய காலப்பகுதியில தான் இந்த யுத்தம் நடக்குது. அதாவது யுத்தம் ஒன்று அங்க நடக்கல, ஆனா யுத்தத்துக்கான ஏற்பாட்டோட போனாங்க. யுத்தத்துக்கான ஏற்பாட்டோடு போனார்கள். யாராவது எதிர்த்தால் யுத்தம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு போனாங்க. எப்ப போய் சேர்ந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அதாவது ரமலானுடைய 20 மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ரமலான் 20 பத்ர் யுத்தம் எப்ப நடக்குது? ரமலான் 17. அது நமக்கு மறக்காது. காரணம் என்னடா, பத்ர் கொண்டாட்டம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. சரியா? பத்ர் கொண்டாட்டம் சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா இல்லையோ, தாபீன்கள் கொண்டாடினாங்களா இல்லையோ, நாங்க கொண்டாடுவோம் என்ற அடிப்படையில் பத்ர் கொண்டாட்டம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அது பிழை. பத்ர் சுஹதாக்கள் கொண்டாட்டம் என்று அது ஒரு பிதாத்தான ஒரு நிகழ்வு. மக்கா வெற்றி வந்து, அதாவது ரமலான் 20 என்ன செய்கிறது? மக்கா வெற்றி கொள்ளப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் 20 போய் என்ன செய்றாங்க? மக்கால சேர்றாங்க. அது எந்த விதமான யுத்தமும் இல்லாமல், எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப பிரதானமான இரண்டு இடையில சின்ன சின்ன நிகழ்வுகள் நான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் சொல்றாங்க என்னடா, ஹந்தக் அகல் யுத்தம் இருக்கிறது. இந்த அகல் யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல தான் செய்தார்கள் எல்லாம் வரலாற்று குறிப்புகள் இருக்குது. ஆனா நம்ம பிரதானமா அப்படி என்று சொல்றதாக இருந்தால், மூன்றாவது நிகழ்வாக எது வருது? இந்த மக்காவுடைய வெற்றி ரமலானில் நிகழ்ந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக, அதாவது இந்த ரமலானுடைய ரமலான் வரலாற்று நிகழ்வுகள் இன்னும் ஒரு மிக பிரதானமான நிகழ்வு என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கா வெற்றிக்கு பின்னால நிறைய வெற்றிகளை அடைந்து கொண்டு சொல்லுது. நிறைய வெற்றிகளை அடைந்து கொண்டு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்ச வெற்றிகளை அடைஞ்சிட்டு சொல்லுது. அதுல பிரதானமான 2 வெற்றி என்று எதை சொல்லலாம் என்று சொன்னால், ரோமர்கள், அதாவது கிஸ்ரா கைசர், அதாவது பாரசீகர்களையும் ரோமர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டது. கிறிஸ்தவர்களையும் பாரசீகர்களையும் ரசூல், அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி கொண்டது. இந்த வெற்றியுடைய நேரத்தில் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்ட இன்னொரு பெரிய ஒரு நாகரிகம் தோன்றுகின்ற ஒரு வெற்றியாக இருந்தது. எந்த வெற்றி தெரியுமா? அரபுலகத்திற்கு பழக்கமில்லாத பிரதேசமான ஐரோப்பாவுடைய வெற்றி. எந்த வெற்றி? ஐரோப்பாவுடைய வெற்றி. ஐரோப்பாவோடு கொடுக்கல் வாங்கல்களோ வியாபார நடைமுறைகளோ எதுவுமே முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்ன செய்யல, இருக்கல. அப்படி இருக்கிற நேரத்தில் ஐரோப்பா என்ன செய்கிறது? வெற்றி கொள்ளப்படுது. ஐரோப்பா வெற்றி கொள்ளப்படுதுன்னா ஐரோப்பா முழுமையா அல்ல, ஐரோப்பாவில் ஒரு பிரதேசம் என்ன செய்கிறது? வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த ஒரு பிரதேசம், அதாவது வெற்றி கொள்ளப்பட்ட அந்த, அதாவது அந்த ஆண்டு எது என்று பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரமலான்.
ஸ்பெயினுடைய வெற்றி. முதல் அதாவது ஸ்பெயினுடைய வெற்றிக்கு அடுத்து அடித்தளமிட்ட வெற்றி நடந்தது எந்த மாதத்தில்? இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் என்ன செய்கிறது, அது நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு 28வது நோம்பிலே இந்த வெற்றி நடக்கிறது. ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு 28வது நோம்பிலே 28வது நோம்பிலே பத்ர் யுத்தத்தை இந்த யுத்தத்தை கன்ஃபியூஸ் பண்ணி டேட்டுகளை மாத்திராம விளங்கிட்டா. 28வது நோம்புல என்ன செய்கிற ரமலான்ல 28 92ஆம் ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும். யாரு? தாரிக் பின் ஜியாத். விளங்கிட்டா. தாரிக் பின் ஜியாதுடைய தலைமையில் தான் ஸ்பெயின் என்ன செய்கிறது, வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த தாரிக் பின் ஜியாதுடைய தலைமையில் ரமலான் மாதம் 92ஆம் ஆண்டு ஸ்பெயின் வெற்றி. அப்ப முஸ்லீம்கள் ரமலான எந்த இடத்தையும் ஓய்வுக்குரிய மாதமாகவும் ரெஸ்ட் எடுக்கிற மாதமாகவும் தூங்கி அசருக்கு எழும்புற மாதமாகவும் யூஸ் பண்ணதில்லை. விளங்கிட்டா. தூங்கி முழுமையாக தூங்குற மாதமாகவும் என்ன யூஸ் பண்ணதில்லை. அதுல வேற நாங்க ஆர்வம் மூட்டிட்டிருக்கிறோம். அஸ்ஸாயிமு ஃபீ இபாதா வலவ் கான நாயிமன், தூங்கி இருந்தாலும் கூட நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே என்று சொல்லி இதனால எழும்புறதே இல்லை. இந்த லைஃபான ஹதீஸை வச்சுக்கணும் மக்கள் என்ன தூங்கி திரியத்தை பார்க்குறாங்க. என்றைக்கும் ஓய்வு மாதமாக முஸ்லீம்களை நினைக்கல. நோன்போட நோன்பாக அது என்ன செய்யுது, நோன்பு போய்கின்றே இருக்கும். அதுல யுத்தங்கள் நடக்கும், வெற்றிகளாம் கொல்லப்படும். இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம், ஐரோப்பாவில் கால் வைப்பது என்பது பல விதமான கட்டங்களை தாண்டி தான் கால் வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் ஆரம்ப வெற்றி, அதாவது லத்ரீக் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், இந்த மன்னருடைய பேர் லத்ரீக் அப்படி என்று சொல்லக்கூடிய மன்னர், இந்த மன்னரை வெற்றி கொண்ட முதல் யுத்தம் மலிகுல் கூத். விளங்கிட்டா. அந்த பிரதேசத்துடைய மன்னராக இருந்தவர். அந்த முதல் வெற்றி, அதாவது ஸ்பெயினை வெற்றி கொள்ளல, ஐரோப்பாவுடைய முதல் வெற்றி அந்த லத்ரீக் கண்ட மன்னனுக்கு எதிராக நடந்த அந்த யுத்தம் ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு. இது கூட ரமலான்ல தான் என்ன செஞ்சது, நடந்தது. அப்ப நம்ம மனதில் இருக்கணும் என்ன, ஸ்பெயின் ஐரோப்பா உலகத்துடைய வெற்றியாக முதலாக அமைந்த அந்த வெற்றி ரமலான்ல தான் என்ன செஞ்சது, நடந்தது. ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு தான் என்ன செய்தது, நடந்தது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக